Welcome to Alwyn Cappuccino YouTube channel. ஹலோ வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் ஃபாதர் ஆல்வின். இன்னைக்கு நிறைய பேருக்கு உள்ள ஒரு சந்தேகத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னன்னா, ஈஸ்டர். ஏன் ஈஸ்டர் எப்போவுமே வேற வேற நாளில் கொண்டாடுறோம்? ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் ஏன் வேற வேற நாளில் வருது? கிறிஸ்மஸ் மாதிரி ஏன் ஈஸ்டர் ஒரே நாளில் வரமாட்டேங்குது? அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது உங்கள் எல்லாருக்கும் ஏன் ஈஸ்டர் வேற வேற நாளில் வருது அப்படின்றது தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஈஸ்டர் ஏன் மாறி மாறி வேற வேற தேதிகளை வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம 2 கேலண்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய சோலார் கேலண்டர், 365 நாட்களை கொண்ட சோலார் கேலண்டர். அடுத்தது ஈஸ்டர், அதாவது பாஸ்கா திருவிழாவை கொண்டாட பயன்படுத்தக்கூடிய லூனார் கேலண்டர். இது ரெண்டுத்தை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லூனார் கேலண்டரில் ஒரு வருஷத்துக்கு வந்து 354 நாட்கள் இருக்கும். ஆனால் இதுவே நம்ம பயன்படுத்தக்கூடிய சோலார் கேலண்டரில் வந்து 365 நாட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லூனார் கேலண்டரில் ஒரு மாதம் எத்தனை நாட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 29.5 நாள். ஒவ்வொரு மாதமும் 29.5 நாள் தான் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் நம்ம சோலார் கேலண்டர் பயன்படுத்தும் பொழுது ஒரு சில மாதங்களில் 30 நாள், 31 நாள், 30 நாள், பிப்ரவரி மாதத்தில் 28 நாள், லீப் இயரில் 29 டேஸ் இப்படின்னு சொல்லி வேற வேற நாட்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் இருக்கும். ஆனால் இதுவே லூனார் கேலண்டரில் எல்லா மாதங்களும் சேம் தான். எல்லா மாதத்துலையும் 29.5 நாள் தான் இருக்கும். இப்போ 2 கேலண்டர் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இதில் எப்போவுமே ஈஸ்டர் கொண்டாட நம்ம பயன்படுத்தக்கூடிய கேலண்டர் என்னன்னா இந்த லூனார் கேலண்டர். ஏன்னா இந்த லூனார் கேலண்டரில் தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் பாஸ்கா திருவிழாவை குறிக்கக்கூடிய நாள் வரும். எப்படின்னா, யூதர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முதல் நாள் நிசான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லூனார் கேலண்டருடைய முதல் மாதம், அந்த மாதத்துடைய 15வது நாள் தான் அவங்களுக்கு வந்து பாஸ்கா நாள் துவங்குது. அதாவது அது ஒரு பௌர்ணமி நாள். அந்த பௌர்ணமி நாளை பேஸ் பண்ணி தான் நம்முடைய ஈஸ்டர் ஒவ்வொரு வருஷமும் மாறுது. என்ன கனெக்ஷன் பாஸ்காவுக்கும், லூனார் கேலண்டரை கொண்ட பாஸ்காவுக்கும் ஈஸ்டருக்கும் என்ன கனெக்ஷன் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு உணவை உண்டார், பாஸ்கா உணவை உண்டார் அப்படின்னு நம்ம வந்து பைபிளில் படிப்போம். ஆக இந்த பாஸ்கா திருவிழா இயேசுடைய இறப்பை தொடர்புடைய ஒரு திருவிழாவாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா பாஸ்கா உணவை உண்டது பிறகு தான் இயேசு வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். கொஞ்ச நாட்கள் கழித்து தான் அடிக்கப்பட்டார். ஸோ அதனால தான் இந்த பாஸ்கா திருவிழாவை எப்போவுமே பேஸ் பண்ணி நம்முடைய ஈஸ்டர் வருது. இப்போ இந்த பாஸ்கல் ஃபீஸ்ட், பாஸ்கா திருவிழா சொன்னேன் இல்லைங்களா? இந்த பாஸ்கா திருவிழா எப்போவுமே ஒரு பௌர்ணமி நாள். ஆக இந்த பௌர்ணமி நாளுக்கு அடுத்து வரக்கூடிய சண்டே எதுவாக இருக்கோ அதுதான் நமக்கு ஈஸ்டர் சண்டே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த வருஷம் 2026 பாஸ்கா எப்போ வருதுன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி. அது ஒரு புதன்கிழமை. அந்த புதன்கிழமையிலிருந்து அடுத்து வரக்கூடிய சண்டே என்னைக்குன்னா ஏப்ரல் 5. அதுதான் நமக்கு ஈஸ்டராக இருக்குது. இதை தான் எல்லா வருஷமும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்போல்லாம் பாஸ்கா திருவிழா அந்த பௌர்ணமி நாள் வருதோ அந்த பௌர்ணமியிலிருந்து அடுத்து கிரெகோரியன் கேலண்டர், அதாவது நம்ம கிரெகோரியன் கேலண்டரில் அந்த பாஸ்கா திருவிழா வரும்பொழுது எந்த சண்டே நமக்கு அடுத்து வரக்கூடிய சண்டே எதுவாக இருக்கோ அந்த நாள் தான் நமக்கு ஈஸ்டர் திருவிழாவாக நமக்கு அந்த வருஷத்தில் இருக்குது. இப்படி லூனார் கேலண்டரில் வரக்கூடிய பாஸ்கா திருவிழாவை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்முடைய கிரெகோரியன் கேலண்டரில் நம்ம ஈஸ்டரை கொண்டாடுறோம். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் வேற வேற நாளில் வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக நீங்கள் பார்க்கணுன்னா ஈஸ்டர் எப்போவுமே இந்த 354 நாட்களை கொண்ட லூனார் கேலண்டரையும் 365 நாட்கள் கொண்ட சோலார் கேலண்டரையும் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு திருவிழாவாக நம்ம ஈஸ்டர் கொண்டாடுறதால ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் எப்படி இருக்குன்னா மார்ச் 22லேருந்து ஏப்ரல் 25க்குள்ளே தான் எப்போவுமே ஈஸ்டர், இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் ஈஸ்டர் எப்போவுமே வரும். ஏப்ரல் 25க்கு மேலே போகாது, மார்ச் 22க்கு முன்னாடி ஈஸ்டர் எப்போவுமே வராது. இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் எப்போவுமே ஈஸ்டர் நம்ம கொண்டாடுவோம். இப்படி நம்ம கொண்டாடுற இந்த ஈஸ்டரை வந்து ஒரு சில பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வெர்னல் ஈக்வனாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரிங் சீசன் தொடங்குற அந்த டைம், அதாவது எப்போவுமே மார்ச் 20 இல்லை 21 இந்த டைமில் தான் இந்த ஸ்ப்ரிங் சீசன் சொல்லுவாங்க. வெர்னல் ஈக்வனாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் தான் வந்து ஈக்குவேட்டர் லைனில் இந்த பூமி சுற்றும் பொழுது அதோடைய எப்படி அதோடைய இரவு பகல் இருக்குன்னா 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல்னு இருக்கும். அந்த ஈக்குவேட்டர் லைனில் பூமி வரும் பொழுது அந்த டைமை என்ன சொல்லுவாங்கன்னா வெர்னல் ஈக்வனாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து மார்ச் 20 இல்லை 21 அந்த டைமில் வரும். வழக்கமாக 21 மார்ச் 21 வரும். இந்த நாட்களுக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி எப்போ வருதோ
அந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சண்டே தான் ஈஸ்டர் சண்டேன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வகையில சொல்லணும்னா, பாஸ்கா திருவிழாவுக்கு அடுத்து வரக்கூடிய கிரிகோரியன் கேலண்டர்ல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு ஈஸ்டரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வகையில சொல்லணும்னா, இந்த வெர்னல் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸ்ப்ரிங் சீசன் தொடங்கக்கூடிய அந்த நாள். அந்த நாள்லேருந்து வரக்கூடிய பௌர்ணமி நாள்லேருந்து அடுத்து வரக்கூடிய சண்டே. அதுதான் வந்து ஈஸ்டரா வரும் அப்படின்னு இன்னொரு மெத்தடா சொல்லலாம். அவ்வளோதான். இப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் நமக்கு வருது. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் வரக்கூடிய நாளை நம்ம கணிக்கிறோம். ஆக மொத்தம் எப்பவுமே லூனார் கேலண்டர் தான் பாஸ்கா திருவிழாவை குறிக்குது. அந்த பாஸ்கா திருவிழாவை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரெகோரியன் கேலண்டர்ல வரக்கூடிய சண்டேவை நம்ம ஈஸ்டரா கொண்டாடுறோம். ஆக மொத்தம் நமக்கு லூனார் கேலண்டரும் தேவை, நம்ம கொண்டாடுற கிரெகோரியன் கேலண்டரும் தேவை, அதாவது சோலார் கேலண்டரும் தேவை. இது ரெண்டும் சேரும்பொழுது தான் நமக்கு ஈஸ்டர் கொண்டாடக்கூடிய நாள் கிடைக்குது. அதுவும் கூடவே இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 325 நைசா, த கவுன்சில் ஆஃப் நைசா, இவங்க தான் 325 ஏடி இந்த காலகட்டத்தில் தான் இந்த நாள் நம்ம ஈஸ்டராக கொண்டாடுறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடும் பொழுது உங்களுக்கே தெரியும், ஒரு வருஷம் கிறிஸ்மஸ் வந்து சண்டே வரும், அடுத்த வருஷம் மண்டே வரும், அடுத்த வருஷம் வந்து வென்ஸ்டே வரும். ஆனால் ஈஸ்டர் வந்து நம்ம எப்போவுமே இயேசு உயிர்த்தெழுந்த நாள் சண்டே அப்படின்னு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறதால நம்ம ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது அடுத்த வருஷம் அந்த நாள் வேற கிழமையில வந்துடும். அதனால தான் நம்ம வந்து ஈஸ்டருக்கு எப்பவுமே கிழமையை மையப்படுத்தி கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக நம்ம கொண்டாடுறோம். அதனால தான் வந்து சண்டே, இந்த பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, ஈஸ்டர் அப்படின்றது இந்த கிழமையை குறிக்குமே தவிர நம்ம நாட்களை மையப்படுத்தி ஈஸ்டரை எப்பவுமே கொண்டாடுறது கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்குவோம். ஈஸ்டர்ன்றது எப்பவுமே லூனார் கேலண்டரை பாஸ்கா திருவிழாவை மையப்படுத்தி, அதாவது பாஸ்கா திருவிழான்னு சொல்லும் பொழுது பௌர்ணமியை மையப்படுத்தி அதுக்கு அடுத்து வரக்கூடிய சண்டே தான் ஈஸ்டராக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றத நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்குவோம். இது போல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். See you in another video. Thank you. Thank you for watching. Please subscribe, like, share, and hit the bell button. See you in another video.